என் வாழ்க்கையில் நான் பெருசாக எதையுமே நம்ப மாட்டேன். ஆனால் நான் ரொம்ப நம்பி தொலைச்சிட்டேன் இந்த படத்தை. ஸோ இதெல்லாம் ப்ரிடிக்ஷன்லேயே இல்லை. ஒரு திரைப்படம் போதும், என் வாழ்க்கை மாறிடும், சொந்த வீடு வாங்கிடலாம், அப்படிலாம் பேசுவோம்ல, அதெல்லாம் எல்லாத்தையும் பொய்யாக்குன ஒரு படம் இது. கருப்பு லீக்னோன்னு எனக்கு பயங்கர ஷாக்கு. இந்த திரைப்படத்துக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா தனிப்பட்ட முறையில் இறங்கி போராட்டம் பண்ணுவேன். பயங்கரமாக வேண்டிக்கிட்டு இருக்கேன் கடவுளை, எப்படியாச்சும் இந்த படம் ஓடணும்னு. அது நடந்துருச்சு. எனக்கு ஆர்ஜே பாலாஜி மேல நிறைய கோபம் உண்டு. கங்குவால நான் ஒண்ணு சொல்றேன், அது என் கருத்து. ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், தலைவன் எங்க இருந்து வேணா வரலாம். அப்படி பார்த்தா நீங்க அரசியலுக்கு வரணும். அவர் அவர் கருத்தை பேசணும். நீங்க அரசியலுக்கு வாங்க அப்படி சொன்னாரு. ஒரு அரசியல்வாதி அப்படின்றவர் எலெக்ஷன்ல நிக்கிறவர் மட்டும் கிடையாது. என்ன அவமானப்படுத்துற மாதிரி பேசினாரு. பிளஸ் வெளியிலையும் போய் நிறைய இடங்கள்ல தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நோட் பிரசன்ஸ் உங்கள் போஸ் வெங்கட் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நாங்கள் அப்பப்போ பண்ணுவோம் சார். என்னன்னா இவங்கெல்லாம் திரையில பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம். ஆனால் அந்த சாத்தியமாக்குறதுன்னு இருக்குல்ல திரையை. இப்போ ஒரு சில கேரக்டர் நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ்லாம் இப்போ நம்ம வீட்டில் யாராவது இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பிரதிபலிச்சிருக்கீங்க நிறைய இது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் அது ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைச்சோம். ஸோ அதுக்காக இட்ஸ் ஹியூஜ் ஸ்பெஷல். ஏன்னா இது படம் பண்ணுது அதெல்லாம் ஒன்று, பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல சார், அந்த அனுபவம். இல்லை, நான் இது பார்க்கும்போது எனக்கு நான் தோத்ததாக தான் ஃபீல் பண்ணுவேன். இந்த படம் தோத்ததாவோ இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே. என் வாழ்க்கையில் நான் பெருசாக எதையுமே நம்ப மாட்டேன். எனக்கு பெரிய நம்பிக்கை வரவே வராது எதுலையுமே. ஆனால் நான் ரொம்ப நம்பி தொலைச்சிட்டேன் இந்த படத்தை. அந்த படம் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடும், என்னை ஒரு மிகப்பெரிய நடிகனாக அந்த சமுதாயம் ஒத்துக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இப்படி ஒரு படம் நடித்ததே யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வேதனை. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் பொதுவாக நம்ம வீட்டில் தானே சொல்லுவோம், இந்த ஒரு திரைப்படம் போதும், என் வாழ்க்கை மாறிடும், சொந்த வீடு வாங்கிடலாம், அப்படிலாம் பேசுவோம்ல. அதெல்லாம் எல்லாத்தையும் பொய்யாக்குன ஒரு படம் இது. ஆனால் இதை 100 விழுக்காடு நம்பினது ப்ரொடியூசரும் நம்பினாங்க, ஹீரோவும் நம்பினாங்க, டைரக்டரும் நம்பினாங்க, எல்லாருமே நம்பினாங்க. இந்த படம் எனக்கு எப்படி இருக்கும்னா, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒன்றுமே புரியாத குழப்ப சூழல் இருக்கும். ஓகே ஓகே. அதாவது இப்போ ஏன் விஜய் சார் ஜெயிச்சாரு அப்படின்னா எனக்கு இப்போ வரைக்கும் அப்படியே தெரியாது. சரி, ஐஎஸ்லாம் இருந்தாங்களே ஏன் அவங்கலாம் சொல்லலை, ஏன்னா ஐஎஸ்கே தெரியாது. சரி, ஓகே. அப்படி ஒரு புரியாத புதிராக ஒரு வெற்றி இருக்கு. அந்த மாதிரி இந்த தோல்வி யாருக்குமே என்னன்னே தெரில. கதை சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு, நடிக்கும்போது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் என்ன ஷார்ட் அப்படிதான் பேசிப்போம். டப் பண்ணும்போது சார் இந்த வருஷத்துல மிகப்பெரிய படம் சார்னு எல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. படம் ஃபஸ்ட்டு ஷோலே ஃப்ளாப்பு. ஸோ இதெல்லாம் ப்ரிடிக்ஷன்லேயே இல்லை. இப்போ கருப்பு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நல்ல வேளை எனக்கு சூர்யா சாருடைய தோல்வியை நான் எப்போவுமே ஏன் தோல்வியாக தான் எடுத்துப்பேன், பர்சனலாக எடுத்தேன். ஆமாம், எப்போவுமே. ஏன்னா சார் சாரி டு இன்டரப்ட், ஏன்னா இப்போ வரைக்குமே சூர்யா சார் ஏதோ ஒன்று இப்போ சிங்கம் ஸ்டில் வந்துச்சுன்னா பர்சனலாக சொல்லுவேன் சார். ரவி எனக்கு அதுதான் ரவின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அவர் இல்லை, டக்குன்னு அவர் இப்போ சொல்கிறீங்கல்ல, இது ஸ்கிரிப்டில் இல்லை. என்ன சொல்றீங்க சார்? இது அவர் சொன்னது. அப்படியா? ஸ்பாட்டில் சொன்னார் சிங்கம்ல. ஆமாம், நான் பக்கத்தில் இருந்தேன். நாங்கள் வேற சீன் பண்ணிட்டு அப்போ தான் வந்தோம், அந்த கத்தி சீன் பண்ணுறோம், அது பண்ணிட்டு வந்தோடனே இது இது ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும் சார். நான் சூர்யா சார் என்னன்னா இதெல்லாம் சொன்னோன்னே நான் அடிக்கடி யார்கிட்ட பேசுவேன் சார், ரவி அப்படின்னு திரும்ப இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் எமோஷனல் அப்படின்னு சொன்னா வரலாம் சார். நான் சொன்னேன் எனக்கு அது பர்சனல் கோஸ் டு சூர்யா சார். ஓகே. ஏன்னா அவர் ரொம்ப உணர்றாரு சினிமாவை, அந்த கேரக்டர் ரொம்ப அனுபவிக்கிறாரு. அனுபவிக்கும் போது சுற்றி நடக்கிறதெல்லாம் அதுவாக மாறுறதுனால ரியலைஸ் இங்கே எல்லாம் என்னவெல்லாம் இருக்குங்கிறது ரியலைஸ். அதனால அவருக்கு அது அவராக சொன்னது. ஓகே. அண்ட் இப்போ அது சாதாரண கம்பேக் இல்லை, ஜென்ரேஷனல் கம்பேக். உண்மையிலேயே எனக்கு ஆர்ஜே பாலாஜி மேலே நிறைய கோபம் உண்டு. ஏன்னா அந்த கங்குவால நான் ஒன்று சொல்கிறேன், அது என் கருத்து. அது அப்போ அவர் அவர் கருத்தை பேசணும். அந்த ஆடியோ லான்ச்ல அவர் என்ன அவமானப்படுத்துற மாதிரி பேசினாரு. பிளஸ் வெளியிலையும் போய் நிறைய இடங்கள்ல என்ன ரொம்ப அவமானப்படுத்தினாரு. அதனால எனக்கு அவர் மேலே பெரிய கோபம். ஆனால் நீங்கள் என் ட்வீட் பார்த்தீங்கன்னா கருப்பு லீக்னோன்னு எனக்கு பயங்கர ஷாக்கு. நான் உடனே போட்டிருப்பேன், இந்த திரைப்படத்துக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா தனிப்பட்ட முறையில் இறங்கி போராட்டம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சூர்யா சார் அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் அதே மாதிரி யாரும் ட்வீட் எதுவும் போடலை. அப்புறம் நான் பயங்கரமாக வேண்டிக்கிட்டு இருக்கேன் கடவுளை, எப்படியாச்சும் இந்த படம் ஓடணும்னு. அது நடந்துருச்சு. ஏன்னா
சூர்யா சார் தோக்குறதுங்கிறது சமுதாயத்துக்கும் சினிமாவுக்கும் பேரழிவு. அது சினிமாவுடைய பேரழிவு அது ஆகிடும். ஏன்னா ஒரு நடிகர் கமலஹாசன் சாருக்கு அப்புறமா பயங்கரமாக உணர்ந்து ஆக்கப்பூர்வமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப பர்பஸாக காலி பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப தப்பு. அது அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது அரசியல் ரீதியாக மற்ற பல்வேறு விதமான வன்மங்களை அவர் மேலே கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. கருப்பு அது உடைச்சிருக்கு. இப்போ உடைக்கும் போது எனக்கு இப்போ ஆர்ஜே பாலாஜி என்ன ஆயிடுறாருன்னா, கோபங்கமும் தாமம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னுடைய சகோதரன் ஆயிடுறாரு. ஏன்னா என் தலைவனை ஜெயிக்க வச்சவன் இல்லையா அப்படின்னு வரும்போது எனக்கு ஆர்ஜே பாலாஜி மேலே இந்த கோபம்லாம் போய் இப்போ எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நீங்கள் அவர் கொடுத்த ஹிட்டுக்கு நான் வந்து உங்கள் கோபங்களாம் மறந்து உங்களை நான் அப்படியே முழுசா நண்பனா ஏற்றுக்கிறேன். அந்த மாதிரி ஓகே. இப்போ நீங்கள் சொன்னதா சார், இந்த ஆடியன்ஸ் சார் அவ்வளோ ஐ திங்க் நீங்க பொங்கி பேசின மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. எனக்கு அந்த சூழல் வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல ஒரு கங்குவாவில் வந்து நான் முதல்ல ஒரு பியூர் பொலிட்டிக்கல் ஃபேமிலி. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் நான் தான் நோட்டீஸ் போடுவேன். டிஎம்கே இதில் இருந்தேன் நான். ஓகே. ஸோ அப்போ நம்ம கட்சியிலேயே இருந்துக்கிட்டே இருக்கோம், சினிமாவிலையும் நடிச்சுட்டே இருக்கோம். பட் எனக்கு என்னென்னா ஒரு அரசியலை சினிமாவை இதுலலாம் வந்து வேறுபடுத்தி பார்க்குற மனநிலையெல்லாம் எனக்கு இல்லை எப்போவுமே. ஒன்றுமே இல்லை. இப்போ போசங்கன்னு ஒருத்தன் ரோட்டில் போகிறான், ஒரு பக்கம் அண்ணன்னு ஒரு லேடி கூப்பிட்றாங்க, அவங்க மெட்டிவலி ஃபேனு. லெஃப்ட்ல இறங்குறோம் ஒருத்தர் நல்லா இருக்கீங்களா, ஒரு திமுக விசுவாசி. ஸோ இப்போ நான் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன், அவ்வளோ எல்லா பக்கங்களும் ஃபேஸ் பண்ணி தான். அவ்வளோதான். எனக்கு வந்து விஜய் சார் மேலே, விஜய் சார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏங்க விஜய் சார் படம் முதல்ல பார்க்குறது நான் தான். பட் கருத்தியெல்லாம் நான் எதிர்ப்பேன். எடப்பாடியாரோடைய பையன் வந்து டெல்லியில் இருக்கிறாரு, அவருடைய நண்பர்கள்லாம் ஏன் நண்பர்கள் அவரை பற்றி சொல்லுவாங்க. பட் அவர் பர்சனலாக தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் பொலிட்டிக்கலாக நீங்கள் எதாவது அப்போஸ் பண்ணும்போது, டிஎம்கே அப்போஸ் பண்ணும்போது, கருத்தியெல்லாம் பேசும்போது பேசுவோம். சீமானன் வந்து எனக்கு கூட வந்த அண்ணன் மாதிரி. திருமானன் வந்து என்னுடைய குரு, எனக்கு எல்லாமே திருமானன் தான். தோழர் அண்ணாமலை வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் தோழர்னு தான் கூப்பிடுவேன், என்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கார். இப்போ இது என்ன அரசியலில் மட்டும்தான். நீங்கள் நட்பு ரீதியாக அது இல்லை. அப்படியே நாங்கள் கங்குவா வரப்போகும்போது எனக்கு இவரை எப்படி பிடிக்கும்னா, பொதுவாகவே சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போதே யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதை பற்றி தான் பேசுவாங்க. அண்ணன் தம்பி 2 பேருக்குமே. ஆமாம், கார்த்தி சாருக்கும் அந்த பழக்கம் இருக்குது. அவங்க ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா சும்மா ஆட்சிக்கு ஏதாவது ஒரு செக்கு போய்கிட்டே இருக்கும். அவனுக்கு ஆச்சு 20,000 50,000 1 லட்சம் போயிட்டே இருக்கும் பணம். அப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, பட் அங்கே சொன்ன வார்த்தைகள் பிறலா இல்லை, சரியாக தான் சொன்னேன். பட் அது பியூர் பொலிட்டிக்கலாக பேசிட்டேன். பட் ஒரு அரசியல் வர்றதுக்கான பேசிக்கான குணமாக வந்து திரு விஜயகாந்த் அவர்கள், திரு சூர்யா அவர்கள் போன்று அள்ளி கொடுக்குற ஒரு பண்பு இருக்கும். அதை தான் அவருக்கு இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம விஜய் சார் பற்றி நிறையா கேள்விப்படலை அப்படிங்கிறதுனாலையும் நம்ம அதை வந்து அப்போஸ் பண்ணோம். அது எப்படி பண்ணோம்னா, விஜய் சார்னு சொல்லாமல் இது மாதிரி ஒரு கொடுத்தீங்கல்ல, நீங்கள் அரசியலுக்கு வாங்க, அதில் வேற எங்கேயுமே வேற எதுவுமே இருக்காது. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இவ்வளவு பண்ணுறீங்க, கல்வி கொடுக்குறீங்க, சமுதாயத்தில் நீங்கள் வந்து கூட உங்கள் ரசிகர்களுக்கு என்ன அறிவு கொடுக்குறீங்க. ஏன்னா திரைப்படங்களை எப்படி செலக்ட் பண்ணுறாரு, மீனிங்ஃபுல்லான படங்களாக செலக்ட் பண்ணுறாரு. ஜெய் பீம் போன்ற படங்கள், கமர்ஷியல் படங்கள். ஆமாம், பட் இஸ் நாட் பியூர் கமர்ஷியல் ஹீரோ. அவர் நல்ல சோசியல் ஃபிலிம்ஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நீங்கள் அறிவையும் கொடுக்குறீங்க, பணமும் கொடுக்குறீங்க, படிப்பும் கொடுக்குறீங்க. நீங்கள் தான் அரசியலுக்கு வரணும். அப்போ நீங்கள் தான் இக்கு வைக்கும்போது அப்போ நீங்கள் அவரை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒன்று வருது இல்லையா. பட் உள்ளுணர்வாக தான் அதை போய் நான் என்னதுக்கு முறைக்கணும். ஒரு திமுக என்ன மாத்தான் பண்ணுவான். ஸோ அதை சொன்னது தான். ஸோ அது அப்படி இப்படி மல்டிபிள் ஆச்சு. பட் ஆனால் அன்னைக்கு ஆடியோ ரிலீஸோட மைலேஜாக அதுதான். ஒரு ஆடியோ ரிலீஸுங்கிறது மைலேஜில் இருக்கணும், கங்குவான்னு பேசணும். அதை அன்னைக்கு பேச வச்சது நான் பேச வச்சேன். நெக்ஸ்ட் படம் இதில் அந்த ஒரு மனுஷனை பற்றி பேசணும், கேவி ஆனந்த் சார். அவர் சிவாஜிலே கனெக்ஷன் இருக்கு, அங்கே வந்து மீட்லாம். ஆமாம், சிவாஜி சார் இது கேவி சார் வந்து எப்படின்னா, சிவாஜி ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு டே மீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டே வந்து நான் அவரை மீட் பண்ணுறதே எங்கே, நாங்கள் வந்து நான் சிவாஜியில் கமிட் ஆனது அங்கே அந்த கோட் ஷூட் மாட்டின இடத்துல அங்கே ஷூட் பண்ணால் அங்கே நான் கேவி சார் கூட பேசுறதுக்கு வாய்ப்பே அமையல. ஒரு ஹாய் ஒரு ஹலோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஷிஃப்ட் ஆகி அங்கே இது போனோம், நம்ம பின்னி மில் போனோம். அப்படி பின்னி மில் போனப்போ தான் நிறைய டைம் கிடச்சிது. அப்போது பின்னி மில் போனால் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு டே. அப்போ எடுக்கும்போது பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கிளாக வரும் சீன் வந்தது. வரும்போது நான் அப்போ தான் கிரின்னு ஒரு படம் பார்த்தேன், ஓடிட்டு இருக்கு. அதில் அந்த டைலாக் இருக்குது. இப்போ நான் உடனே நான் சத்தமாக சொன்னால் தப்பாயிடுமே. இப்போ நம்ம யார் தெரிஞ்சவங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சவங்க கேவி சார் தான் இருந்தார். அப்போ கேவி சார்கிட்ட மட்டும் தான் நான் பேசியிருந்தேன் நிறைய. ஏன்னா அது சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஒரு தடவை அன்னைக்கு அதான் அங்கே தான் பிலிமில்ல எங்கேயோ ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இருந்துச்சு, கேரம்லாம் இருந்துச்சு. நான் ஒரு ஓரமாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவர் பயங்கர சாப்பாடு பிரியர். அவர் சாப்பிட்டுக்கிட்டே லொக்கேஷனில் ஏதோ சொல்லிக்கிட்டே இப்படி வந்தார். யார்? கேவி சார் வந்து என்கிட்ட உட்காந்தார். இப்போ நாளைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது, அதில் நான் நடிச்சிருந்தேன். ஓகே, நாளைன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அப்படி நடிச்சிருக்கு, நீ ஒன்று யாரும் சரியாக யூஸ் பண்ணலையா அப்படின்னாரு. இதை அவர் சத்தியமாக சொன்ன வார்த்தை. அப்படின்னு ஒன்று தேங்க்யூ சார் அப்படின்னேன்.
அப்போ போயிட்டார். இப்போ அவர் இருக்கார். அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்படி படம் வச்சு உடனே ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு கிரி எங்கே இருக்குது என்ன ஏது எல்லாம் தேடி கிரி ஒரு 2 ஹவர் பிரேக்கு அப்புறம் வந்தாங்க திரும்ப. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. கேரளாவில் எல்லாம் பேசிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன சங்கர் சார் கூப்பிட்டார். போய் தேங்க்ஸ் போஸ் அப்படின்னாரு. அப்படின்னுட்டு இப்போ என்ன மாற்றலாம் அப்படின்னு ரஜினி சார் சொல்லியிருக்காரு. அது ஒரு தடவை ரிஹர்சல் பார்க்கலான்னாரு. ரஜினி சார் வந்து சொன்னார், ஒன்றுமே இல்லை, பண்ணிங்க கூட்டமாக வரும் தமிழில் வச்சுப்போம், சிங்கிளாக வரணும் இங்கிலீஷில் வச்சுப்போம், அவ்வளோதான்ட்டார். மற்றபடி இது ரஜினி சார் சொல்லும்போது இது ஃபேமஸ் ஆகிடும், எதுவும் ஞாபகம் வராது, அதுக்கு நான் கேரண்டின்னு ரஜினி சார் சொன்னார். ஓகே, அது யாருமே சொல்லலை. அந்த மாதிரி இன்டர்வியூவில் சொல்லும்போது தான் தெரியும். அன்னைக்கு எனக்கு சங்கர் சார் சொன்னார், இவர் சொல்லலை, கேவி சொல்லலை. என்னையா பயங்கர ரெக்கமெண்டேஷனாக இருக்கு உனக்கு அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு. கேவி சொன்னார், படத்தில் நிறைய அந்த பையனை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். உன்னையும் ரொம்ப பிடிக்குமியா, நான் ஈரநிலம் பார்த்துட்டு தானே அவனை செலக்ட் பண்ணேன், உனக்கு மட்டும் தானே ஆடியன்ஸ், இதுவே கிடையாது, ஆடிஷன்ஸ் இல்லை அப்படின்னாரு. சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அப்போ சொன்னார், நிறைய அந்த படத்தில் நான் மாற்றி செய்கிறேன் அப்படின்னா. அப்புறம் அதுக்கப்புறம் எழுதின டயலாக்ஸு ஸ்பாட்டில் டெவலப் பண்ணது தான். இப்போ கேவி சார் கேமரான்றதுனால எனக்கு ஒரு ஷார்ட் வச்சுருவார், ஒரு ட்ரக்கின்னு ஒன்று வச்சுருவார். நான் இருக்க மாட்டேன் ஷார்ட்டில், போஸ் லெஃப்ட்டில் வாங்க லெஃப்ட்டில் வாங்க, ரஜினி சார் பின்னாடி பாட்டிடுவார். ஓகே, அவர் தான் அந்த படத்தில் ஃபுல்லாக என்னை கொண்டு வந்தார். அப்போ சொன்னார், நான் படம் எடுக்க போகிறேன், அப்போ நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன்னாரு. அது ஓகே. இப்போ சினிமாட்டோகிராஃபரா ஓகே சார், கேவி ஆனந்த் பயங்கரமாக போட்டிருந்தாரு. ஆனால் டேரக்டரா இப்படி ஒரு கமர்ஷியல் கொடுப்பாருன்னு யாரும் இப்போ யூஸ்வலாக போயிட்டு இருந்த ஒரு பேட்டர்னை தாண்டி அவரோட ஸ்டைலில் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சார். அது வந்து ஃபர்ஸ்ட் படம் பிருத்திவிராஜ் சார் அந்த படமாக இருக்கட்டும், ஐயன்லாம் சத்தியமாக யோசிக்கல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம். ஸோ கோலை அது உங்களுக்கு அந்த சேசிங் சீன்லாம் நிறைய இருந்துச்சு சார். அவர் டைரக்டர், அவர் கேமராமேனை மீறி நல்ல கிரியேட்டர். சீரியஸ் எப்படி நல்ல கிரியேட்டர் அப்படின்னா, இப்போ இது ஒன்றும் எக்ஸாம்பிள், அந்த நான் மயக்கமாக இருப்பேன் ஒரு சீக்வன்ஸு. அப்போது எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்குன்னா, அவன் மயக்கமடைய இவன் கேமராவை எடுத்து அதை ஷூட் பண்ண அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இவன் உளரணும். இப்போ உளரணுங்கிறப்போ என்கிட்ட கேவி சார் கேட்குறாரு, நீ நடிகர் தானே, நீ ப்ராப்பராக ஆக்டிங் கற்றுக்கிட்டல அப்படின்னு கிண்டலாக கேட்குறாரு. ஆமாம் சார், நான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன், எனக்கு வேரியேஷன் பண்ணி காட்டுனார். ஜீவா சார் எல்லாருமே இருந்தாங்க. சரி, என்ன வேரியேஷன் சார்னு, இந்த இடத்துல நீ இருக்கணும், உனக்கு வந்து அந்த மார்ஃபினா அது மாதிரி மார்ஃபின் போட இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம், தூக்கம்னு ஒன்று இருக்குது, குடிபோதைன்னு ஒன்று இருக்குது, மயக்கம்னு ஒன்று இருக்குது, இது எல்லாத்தையும் டிஃப்ரெண்டாக எனக்கு நடிச்சு காட்டு ஸ்பாட்டில் எல்லாரும் மூணையும் நடிச்சு காட்டு அப்படின்னா. ஏன்னா அவர் அங்கேயே இருந்தால் எடுக்க முடியும் ரெஃபரன்ஸ். அப்புறம் நான் நடிச்சு காமிச்சதை வச்சு தான் அப்புறம் அந்த கேமராவில் ஒரு சின்ன ஷேடோ மாதிரி ஒரு அந்த கேமராவில் ஒரு இது மாதிரி வைப்பாங்க, வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே அலையாலையாக போகும் சார். ஆனால் அவர் பயங்கரம் இல்லை, ஆமாம், கேமராவில் விளையாடுவார். அதெல்லாம் உடனே செஞ்சார், ஏன்னா அந்த மயக்கத்தை பார்த்துட்டு செஞ்சார். அப்போ நான் வந்து நடிச்சு காமிச்சேன். ஃபஸ்ட்டு வந்து குடிச்சிட்டு, இப்போ குடிச்சிட்டேன்னா குடித்தானே தலை தொங்கிடும் ஃபஸ்ட்டு, ஓகே தொங்கிடும், நிமிர்ந்து பார்த்தா இவ்வளோ தான் பார்க்க முடியும், அப்போ கண்ணில் இவ்வளோ இருக்கும், அப்புறம் வாய் லைட்டாக உளரும், எதுலேயுமே ஒரு நிதானம் இருக்காது, இப்படி இருக்கும். ஓகே அப்படின்னா அதை வீடியோவில் ஷூட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து அது முடிஞ்சிருச்சு. இப்போது மயக்கத்துக்கு வரணும், தூக்கத்துக்கு வரணும். தூக்கத்துக்கு வந்து இப்படி வந்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா, இப்படி இப்படி விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்க, இப்படி தான் இருக்கும். தூக்கம் மட்டும் எப்பவுமே கண்ணு திறக்காது. பேசுறதுல கிளாரிட்டியாக இருக்கும். என்ன தூங்குறேன் தேவையில்லாமல் அப்படி இருக்கும். வார்த்தையில் பெரிய உளறல் இருக்காது, ஓவர்லாப் இருக்காது. ஏன்னா மற்றதெல்லாம் கிளியராக இருக்குல்ல. ஸ்லீப்பு கண்ணும் பிரெயினும் தானே, அப்படி இப்படி இருக்கும். என்னம்மா அப்படின்னு முழிப்போம், திரும்ப நோய் பேசிட்டே இருக்கேன்னு வரும், அதில் வார்த்தை இருக்காது. அதையும் ஷூட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ மூணாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம் மயக்கம் என்ன பண்ணுன்னா சார், அந்த நரம்புகளுக்குள்ள போய் சுருன்னு ஒன்று பண்ணும். அப்போ மெதுவாக விழும், தலை அப்படி மெதுவாக சாயும். எழுப்புனீங்கன்னா அப்படி தான் பண்ணும். ஏன்னா மூளைக்கு தெரியும், உடம்பு ஃபுல்லாக செயல் இழந்திருக்கும். அப்போ மூளை சொல்லணும் நிமிர்ந்து பார் அப்படின்னு, அது ரொம்ப டைம் எடுக்கும், அப்படி எடுக்கும். அதை நடிச்சு காமிச்சோன்னே, சரி நீ மூணாவது பண்ணது எனக்கு அப்படியே பண்ணு, அப்படி ஷூட் பண்ணது தான் அந்த அதான் இதுக்கப்புறம் வர மார்பின் சீக்வன்ஸ். ஓகே சார், அவர் மேஜிக் இல்லை சார், நான் கேவியான சார். இப்போ என்னன்னா, எனக்கு நடிக்க தெரியாதுங்கிறது இல்லை, அவர் நல்ல டைரக்டராக இருந்ததுனால தான் அதை எடுக்க முடிஞ்சது. இப்போ எனக்கே அப்போ தான் தெரிஞ்சது, ஓ 3 வேரியேஷன் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கே அப்போ தான் தெரிஞ்சது. ஓகே, அவர் கேட்கலன்னா மேபி நம்ம ப்ரொஃபஷனலாக அதில் ரெடியாக இருக்கிறோம், பட் ஆனால் அது கேட்கறதுனால தான் கொடுக்க முடியுது. நீங்கள் டானாக்காரன் சொன்ன மாதிரியும் தான், டானாக்காரன் வந்து நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டர் தான், பட் அவன் தான் நமக்கு தமிழ் சொன்னது தான், அந்த 2 கண்களும் சிமிட்டக்கூடாது, 2 கண்களும் அவன் கண்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்லாம் அவர் சொல்லியே.
அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும்